ட்ரம்ப் வச்சுட்டியே ஆப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நாட்கள் போய்கிட்டு இருக்கு. அண்டை நாடுகள் மேல அமெரிக்கா விதிச்சிருக்க கூடுதல் வரி காரணமா அந்த நாட்டோட பங்கு சந்தைகள் எல்லாம் சரிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. மறுபக்கம் இது இந்தியாவுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது. மெக்சிகோ, கனடா, சீனா ஆகிய நாடுகளுக்கு அமெரிக்கா கூடுதல் வரியை விதிச்சிருக்கிறது பொருளாதார போரை தொடங்குறதுக்கான ஆரம்ப அறிகுறியா காணப்படுது. இப்படி இருக்கையில இன்னைக்கு காலையில நிலவரப்படி அமெரிக்க பங்கு சந்தை சரிவை சந்திச்சிட்டு இருக்கு. அமெரிக்காவோட தொழில்நுட்பம், நிதி, சுகாதாரம், நுகர்வோர் பொருட்கள் ஆகிய 30 இம்பார்ட்டன்டான துறைகள்ல முதலீடு செஞ்சிருக்காங்க. இத ப்ளூ சிப் கம்பெனிகள்னு சொல்லப்படுது. இந்த நிறுவனங்கள் பங்குகளை வச்சுதான் அமெரிக்க ஸ்டாக் மார்க்கெட் ஒவ்வொரு நாளும் தீர்மானிக்கப்படுது. இப்படியான 30 நிறுவனங்களை டவ் ஜோன்ஸ் கண்காணிச்சு வந்துட்டு இருக்காங்க. மறுபக்கம் நாஸ்டாக் அமெரிக்காவுக்கு சொந்தமான உலகத்துடைய மிகப்பெரிய நிறுவனங்களான அமேசான், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக் போன்ற பங்குகளை கண்காணிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த கண்காணிப்பு நிறுவனங்கள் தான் அமெரிக்காவோட பங்கு சந்தை சரிவை சந்திச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தும். இதால டாலரோட மதிப்பும் உயரும். ஆஸ்திரேலியால இருந்தோ இந்தியா பல்வேறு பொருட்கள் நமக்கு டாலர் வேணும்னா அதை நம்ம காசு கொடுத்துதான் வாங்க. இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கூட இதால கடுமையா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படியே நிலைமை போய்கிட்டு இருந்தா கிட்டத்தட்ட இலங்கை மாதிரி நம்ம நாடும் மாறிடும். இதனால ட்ரம்ப் மத்த நாடுகள் மேல விதிச்சிருக்க வரியை ரத்து செய்யணும்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கணும். இந்தியா டாலருக்கு மாற்றா வேற ஒரு கரன்சியை தேடுற நிலைமை ஏற்படும். இதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் பிரிக்ஸ் கரன்சி தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரம்புடைய இந்த முடிவு சரினோ இல்ல தப்புன்னு நினைக்கிறவங்க இதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.